Hello students, 10th Maths Chapter 3 Algebra la example 3.6 இந்த வீடியோல பார்க்கலாம். Solve 3x plus y minus 3z is equal to 1 minus 2x minus y plus 2z is equal to 1 minus x minus y plus z is equal to 2. இந்த மாதிரி சால்வ்னு சொல்லிட்டு இந்த மூணு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாலும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு மூணு நேம் கொடுத்துறோம். கொடுத்துட்டு 1ஐயும் 2ஐயும் சால்வ் பண்றோம், ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். அடுத்து 1ஐயும் 3ஐயும் சால்வ் பண்ணுவோம், ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். அந்த ரெண்டையும் சால்வ் பண்ணும் போதுக்கு 0 0 அப்படின்னு வந்துச்சுன்னா நம்மளுக்கு இன்ஃபைனைட் சொல்யூஷன் வரும்னு சொல்லலாம். இது வேற வேற மாதிரி 0 and 1 0 is equal to 1 அப்படின்னு கிடைச்சிச்சுன்னா அது வந்து நோ சொல்யூஷன். அதுக்கு வந்து நோ சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு இன்கன்சிஸ்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். சரிங்களா? இப்போ இந்த சம் பார்க்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன், இந்த மூணுக்கும் நேம் கொடுத்துக்கிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், சால்வ் 1 and 2. ஸோ 1 and 2 சால்வ் பண்றோம். ஸோ y மைனஸ் y கேன்சல் ஆகும். ரிமைனிங் 3x மைனஸ் 2x அப்படின்னா x, 3 மைனஸ் 3z பிளஸ் 2z அப்படின்னா மைனஸ் வேல்யூ. ஸோ மைனஸ் 1 வந்து மைனஸ் z அப்படின்னு போட்டிருக்கோம், which is equal to 1 plus 1 வந்து 2. ஸோ x மைனஸ் z which is equal to 2. இது வந்து ஃபோர்த் ஈக்குவேஷன். அடுத்து என்ன ப்ரொசீஜர்ல இருக்கும், 1ஐயும் 3ஐயும் சால்வ் பண்ணணும். ஸோ 1ஐயும் 3ஐயும் சால்வ் பண்ண போது 3x plus y minus 3z is equal to 1. First equation இது வந்து third equation. So minus x minus y plus z is equal to 2. திரும்பி சால்வ் பண்ணும்போது plus y minus y cancel ஆகுது. 3x minus x அப்படின்னா 2x minus 3z plus z அப்படின்னா minus 2z which is equal to 1 plus 2 வந்து 3. So 2x minus 2z which is equal to 3. இது வந்து fifth equation. இப்போ என்ன பண்ணணும், அடுத்த ஸ்டெப் என்னது, 4ஐயும் 5ஐயும் நம்ம வந்து சால்வ் பண்ணணும். சரிங்களா? ஃபோர்த் ஈக்குவேஷன்ல வந்து 2ஆல மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா இங்க 2z வரும். வந்துச்சுன்னா அந்த 2ஐயும் இந்த 2ஐயும் கேன்சல் பண்ணலாம் இல்லையா? ஸோ அதனால இங்க வந்து 2ஆல மல்டிபிள் பண்றோம் ஃபோர்த் ஈக்குவேஷன் ஃபுல்லாத்துக்கும். சரிங்களா? ஸோ 4 into 2 ஃபோர்த் ஈக்குவேஷன் into 2 பண்றோம். ஸோ ஃபோர்த் ஈக்குவேஷன் into 2 பண்றோம். பண்ணும்போது 2x minus 2z is equal to 4 அப்படின்னு கிடைக்குது. ஃபோர்த் ஈக்குவேஷன் த்ரூ அவுட் 2ஆல மல்டிபிள் பண்றோம். சரிங்களா? அடுத்த ஃபிஃப்த் ஈக்குவேஷன் அப்படியே எழுதிக்கிறோம். minus 2x minus 2z is equal to 3. பார்த்துட்டோம் அப்படின்னா இது ரெண்டும் கேன்சல் ஆகுது, இது ரெண்டும் கேன்சல் ஆகுது. ஸோ இந்த சைடு ஃபுல்லாமே 0 ஆயிரும். ஸோ 0 4 minus 3 என்ன ஆகுது, 1. ஸோ 0 is equal to 1 அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அப்போ இப்படி வந்துச்சுன்னா என்ன சொல்லியிருக்கேன், இந்த சிஸ்டம் இஸ் இன்கன்சிஸ்டன்ட் அண்ட் ஹேஸ் நோ சொல்யூஷன். அப்போ இதுக்கு வந்து சொல்யூஷன் கிடையாது. இதோட இந்த சம் முடிஞ்சு. தேங்க்யூ.